சுகம் சிக்னேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். காரடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு தாங்க இன்றைக்கி காரடைக்கு ஊற வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியும் எல்லாருக்கும் பிடிச்சதும் கூட இது எங்கள் வீட்டில். இதில் எல்லா வகையான பருப்புகள் போடுறதுனால ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதனால் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி எல்லோரும் எடுத்துக்கலாம். இதை ஊற வச்சாச்சுங்க. இனி 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். காரடை பண்ணும்போது தான் காரடையான் நோன்பு பற்றி ஞாபகம் வருதுங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காதலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் கணவன் மேல் ஒரு பெண் வைத்திருந்த அசைக்க முடியாத பக்திக்கும் அடையாளமாக இருக்கிற ஒரு உன்னதமான கதை தான் பார்க்க போகிறோம். அதுதான் காரடையான் நோன்பு. யமதர்மனை தன் அறிவால் வென்ற சாவித்திரியோட கதை தான். வாங்க பார்க்கலாம். முன்னாடி காலத்தில் அசுவதின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் சாவித்திரி தேவியை மனதார வேண்டிக்கிட்டு கடுதவம் புரிந்தார். அவரோட தவத்துக்கு பலனாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு சாவித்திரினே அவங்க பேர் வச்சாங்க. சாவித்திரி வெறும் அழகு மட்டும் இல்லைங்க, அறிவும் தைரியமும் நிறைந்தவள். அவளுக்கு கல்யாண வயசு வந்ததும் அவளோட அப்பா அவளை வாழ்க்கை துணையை நீயே தேடிக்கோன்னு மன்னர் அனுமதித்தார். அப்போ ஒரு முறை காட்டுக்கு போன சாவித்திரி அங்கே சத்தியவான் அப்படிங்கிற ஒரு இளைஞனை பார்க்குறா. சத்தியவான் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். ஆனால் அவனோட குடும்பம் ஒரு கஷ்டத்தில் இருந்துச்சு. சத்தியவானோட அப்பா ஒரு ராஜா ஆண்டவர். ஆனால் இப்போ நாட்டை இழந்து பார்வையும் தெரியாமல் தன் குடும்பத்தோட காட்டில் இருந்தார். சத்தியவானை பார்த்த அடுத்த நிமிஷமே இவர் தான் என் கணவர்னு சாவித்திரி முடிவு பண்ணிட்டா. அவள் ரொம்ப ஆவலாக போய் அவங்க அப்பாட்ட நான் சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாரத முனிவர் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான உண்மையை சொன்னார். சத்தியவான் நல்லவன் தான் சாவித்திரி, ஆனால் அவனுக்கு ஆயுள் இன்னும் 1 வருஷம்தான் இருக்குன்னு சொன்னார். மன்னர் உடனே பயந்து, வேணா சாவித்திரி, நீ வேற யாராவது திருமணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாவித்திரி உறுதியாக இருந்தா. மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, அவர் தான் என் கணவர் அப்படின்னு முடிவெடுத்துட்டா. சத்தியவானையும் கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்கே போயிட்டா. நாட்கள் ரொம்ப வேகமாக நடந்துச்சு. நாரதர் சொன்ன அந்த 1 வருஷமும் வந்துருச்சு. அந்த 1 வருஷம் முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சாவித்திரி ஒரு தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம கடுமையான விரதம் இருந்துட்டா. சத்தியமா மரக்கட்டை வெட்டுறதுக்காக காட்டுக்கு கிளம்புனா. கூடவே நானும் வரேன்னு சாவித்திரி போனா. கொஞ்ச நேரத்தில் சத்தியவானுக்கு திடீர்னு தலை சுத்த ஆரம்பிச்சுது. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. சாவித்திரி மடியிலேயே தலை வச்சு சத்தியவான் படுத்துக்கிட்டான். அந்த நேரத்தில் காலதேவன் யமதர்மன் அங்கே சத்தியவானோட உயிரை யமதர்மன் எடுத்துகிட்டு போக விடாப்படியாக சாவித்திரியும் அவர் பின்னாடியே போகிறா. யமர் சொல்கிறாரு, இது விதி, திரும்பி போ. ஆனால் சாவித்திரி விடலை. அவரோட தர்மத்தை பற்றியும் நீதியை பற்றியும் ரொம்ப அறிவாக பேசுகிறா. அவளோட பேச்சையும் பக்தியும் பார்த்து யமதர்மன் மனசு மாறுகிறாரு. அப்போ யமதர்மன், உன் கணவன் உயிரை தவிர 3 வரங்கள் தரேன், கேட்டுக்கோன்னு சொன்னார். சாவித்திரி 3 வரங்கள். முதல்ல என் மாமனாருக்கு இழந்த கண் பார்வை கிடைக்கணும், அவருக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படியே ஆகட்டும்னு அவர் சொல்லி நகர்றாரு. என் தந்தை அசுவதி மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை, ஆண் குழந்தை பிறந்து அவரோட வம்சம் தலைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, அப்படியே ஆகட்டும்னு அவரும் நகர்றாரு. 3ஆவதா எனக்கு சத்தியவான் மூலமா 100 குழந்தைகள் பிறக்கணும்னு வரம் கேட்டா. யமதர்மனும் யோசிக்காம அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நட கட்டும்போது தான் அவருக்கு நான் புரிஞ்சு. சத்தியவான் உயிரோடு இல்லாமல் சாவித்திரிக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும்? யமதர்மன் சிரிச்சுக்கிட்டே, பெண்ணே, உன் புத்தியும் பக்தியும் மரணத்தையும் ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி சத்தியவானுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். சத்தியவான் கண் விழிச்சு பார்த்தப்போ சாவித்திரி தாலிக்கயிறை இருக்க பிடிச்சிக்கிட்டு இறைவனிடம் நன்றி சொன்னார். இப்படி சாவித்திரி தான் பிறந்த வீடு புகுந்த வீடு நல்லா இருக்கவும் மற்றும் தன் கணவன் உயிரை மீட்க போராடின அந்த நாள் தான் காரடையான் நோன்பு. அன்னைக்கு காட்டில் கிடச்ச அரிசியும் காராமணியும் வச்சு அடை செஞ்சு சாமி கும்பிட்டாங்க சாவித்திரி. அதனால தான் நாம் இன்னைக்கு உருகாத வெண்ணையும் ஓரடையும் 401 காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்கணும் வேண்டி நோன்பு கயிறு கட்டுறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, நம்ம இப்போ அடைக்கு வருவோங்க. காரடை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. மிருதுவாக சுவையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த அடையை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கதை பேசிகிட்டே அடையும் சமைச்சு முடிச்சிட்டோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை யாருக்காவது ஷேர் பண்ண விரும்புனா ஷேர் பண்ணுங்கள். பாய்.